ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்து பரவாயில்ல நீயும் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோவின் முன்னாடி சீனில் ஹீரோவை காப்பாற்றணும்னு வலிக்கிக்கிட்டு போய் ஹீரோவோட காலை தொத்திருப்பாங்க இல்லையா. அப்போ அங்கே சுற்றி இருந்த மீடியாவோட கேமராக்கு ஹீரோயினோட ஃபேஸ் தெரியாமல் ஹீரோ தான் ஹீரோயினை கவர் பண்ணி ஹீரோயின் அங்கேருந்து போகிறதுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகத்துக்கு வர அதனால தான் ஹீரோ கொஞ்சம் நல்லவன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஸ்டாஃபோஸ் கம்பெனியோட பர்சனல் லாயர் அன்னைக்கு வராரு. இவரை பற்றி சொல்லணும்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே கோடிக்கணக்கு காசு கொட்டி கொடுத்தாலும் என்னத்தான் தலை போகிற வேலை இருந்தாலும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே எந்த வேலையும் பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட லாயரும் ஹீரோயின் கிட்ட வந்து, மேடம் நீங்களும் ஹீரோவும் டேட்டிங் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோயினும், என்ன சார் சொல்கிறீங்க, ஹீரோவை நான் லவ் பண்ணுறதா? அந்த கிறுக்கு பையனை கண்டாவே எனக்கு பிடிக்காது, நீங்கள் வேற, நான் அவனெல்லாம் லவ் பண்ணல சார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட லாயரும், அப்புறம் என்ன மேடம் நீங்கள் பேசாமல் என்னையே டேட்டிங் பண்ணலாமே அப்படின்னு லாயர் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸே பண்ணிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் பல்ல காட்டி சிரிக்க, லாயரும் ஹீரோயினோட சிரிப்பை பார்த்து ஹீரோயின் எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு தெரியாது, இவங்க 2 பேர் பேசுறத பின்னாடி இருந்து ஒரு கொடூரமான அரக்கன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து கடுப்பாக, இந்தா இருடி வாரேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்டையும் லாயர் கிட்டையும் போய், எஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நான் கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட பேசணும், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? அப்ப லாயரும் ஹீரோ கிட்ட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப ஹீரோவும், ஓ அப்படியா சார்ன்னு லாயருக்கு கை கொடுக்க, குப்புரானே மாட்டுனடா அப்படின்னு லாயரோட கையையும் ஹீரோ முறுக்க, லாயரும் நானும் உனக்கு சலிச்சவன் இல்லடா அப்படின்னு லாயரும் ஹீரோவோட கையை முறுக்க, அப்ப ஹீரோவும் லாயரை பார்த்து, நீங்க எந்த காலேஜ்ல லாயருக்கு படிச்சீங்கன்னு கேட்க, லாயரும் ஒரு காலேஜோட பேரை சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், நானும் உங்களோட காலேஜுக்கு பக்கத்து காலேஜ் தான் சார்னு சொல்ல, லாயரும் ஹீரோவை பார்த்து, ஓ அப்போ நீங்களும் ஒரு லாயரான்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோயினும், லாயரா இவனா? அட நீங்க வேற சார், இவன் ரீசெண்டாக நடித்த ட்ராமாவில் ஒரு லாயரா ஆக்ட் பண்ணியிருப்பான், அதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டான், அதைத்தான் இப்போ உங்ககிட்ட பெருமையாக பீத்திக்கிறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், கொய்யால மானத்தை வாங்குறாளே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய், என்னம்மா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல, நீ தொடர்ந்தும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும், நீயும் என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்து தான் ஆகணும், இல்ல வரமாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன சரி சொன்னீனா, நீ என்கிட்ட பெட்டு கட்டி தோத்தல, உன்னோட 3 மாச சேலரிய கம்பெனியில் HR மேனேஜர்கிட்ட பேசி உன்னோட சேலரியை கம்மி பண்ண சொல்லிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை மிரட்ட, ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் கம்பெனியோட பாஸ்க்கு கால் பண்ணி, இனிமே நானும் ஹீரோ கூட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போறேன்னு சொல்லிடுறாங்க. அந்த சீனும் அப்படியே கட்டாக ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோவின் லாயர் கூட பேசுனதை நினைச்சு நான் இருக்கும் போது அவன் எப்படி அவன் கூட பேசினா அப்படின்னு கடுப்புல இருக்கிற ஹீரோவும் மேனேஜர் பையன் MJயை பார்த்து, இங்க பாருடா நான் ஒன்று உன்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் வேற யாரையாவது லவ் பண்ணுனா உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட MJயும், சார் நான் ஒரு பையன் சார், எனக்கு எப்படி சார் ஜெலஸ் ஆகும் அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி அவன் ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெட்மில்லோட ஸ்பீடை ஃபுல்லாக வச்சு குதிரையோட வேகத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறான். அடுத்த சீன்லேயே ஷூட்டிங் ஸ்பாட்டையும் காட்ட
அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்மார்ட்டாக கெத்தாக நடந்து வர ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஹீரோயினும் வந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்க்குற ஹீரோவும் கிண்டலா சிரிக்க, இதை பார்த்த ஹீரோயினும் போடா போ என்கிட்ட மாட்டாமையா போயிருவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோவும் மேக்கப் எல்லாம் பண்ணி அடுத்த ஷூட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க, அவரு முன்னாடி ஃபோன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோ. சரியா அந்த நேரம் பார்த்து ஹீரோவை அடுத்த ஷூட்காக கூப்பிட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஷூட்ல சூப்பரா போய் நடிச்சு முடிக்கிறான். நடிச்சு முடிச்சிட்டு ஹீரோவும் ஹீரோயினை திரும்பி பார்க்க, அப்ப கூட ஹீரோயின் யாரு கூடவோ போன்ல பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் செம்மையா கடுப்பாக அடுத்து நம்ம ஹீரோக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஷாட்டும் எடுக்கிறாங்க. அந்த ஷாட்லையும் ஹீரோ சூப்பரா ஃபைட் பண்ணி அந்த ஆக்ஷன் சீனையும் சூப்பராகவே நடிச்சு முடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் இந்த ஷாட்டை பார்த்துருப்பான்னு நினைச்சு ஹீரோ ஹீரோயினை திரும்பி பார்க்க, அப்ப கூட ஹீரோயின் வேறொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பறந்து பறந்து ஃபைட் பண்றேன், கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன குறைஞ்சாடி போயிருவ, கொய்யால பார்க்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு ஹீரோ மறுபடியும் காண்டாகிறான். ஹீரோக்கு அடுத்த ஒரு ஷாட்டையும் ரெடி பண்றாங்க. அந்த ஷாட் ரொம்பவே சோகமான ஒரு சீனா இருக்கு. அந்த சீன்லயும் ஹீரோ சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்றான். அந்த சோகமான சீனை ஹீரோயின் பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த டிராமாவை எடுக்கிற டைரக்டர் கூட ஹீரோவோட நடிப்பை பார்த்து கண் கலங்கிடுறாரு. அந்த சீனையும் நடிச்சு முடிச்சிட்டு வர ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பார்க்க, அப்ப கூட ஹீரோயின் யாரு கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் கொப்புரானே இருடி வாரேன், நானும் எவ்வளவு தான் பொறுத்து பார்க்கறது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய், ஏண்டி நான் உன்னை இதுக்காகவா வர சொன்னேன், வந்ததுல இருந்து போன்ல கடலை போட்டுக்கிட்டே இருக்க. இதை கேட்ட ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு, நான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்ல, ஹீரோவும் கடுப்பாகி ஹோட்டலுக்கு கிளம்பிடுறான். ஹீரோவை ஹோட்டலுக்கு கூட்டு வர எம்ஜேயும் கண்ணாடி மூலமா ஹீரோவை பார்க்க, அசதியில தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோவும் பேய் மாதிரி கண் முழிக்க, ஹீரோவோட கேவலமான மூஞ்ச பார்த்து எம்ஜேயும் பயந்து போய் கத்த, எம்ஜே கத்துறத பார்த்து ஹீரோவும் கத்த, அதுக்கப்புறம் ஹீரோ எம்ஜேய பார்த்து டேய் நாரப்பயலே எதுக்குடா இப்ப இப்படி கத்துற அப்படின்னு கேட்க, இல்ல சார் உங்களோட மூஞ்ச பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு எம்ஜேயும் சொல்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸில் பாஸும் மறுபடியும் ஒரு போர்ட் மீட்டிங்கை போட்டுடுறாரு. இந்த போர்ட் மீட்டிங்கில் பாஸும் ஹீரோயினை பார்த்து, என்னம்மா ஹீரோ இப்பெல்லாம் அதிகமாக ரெஸ்டாரண்ட்க்கு போகிறானாமே, போகிறது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்குள்ள இல்லீகலான வேலையெல்லாம் பார்க்குறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, அது உண்மையா அப்படின்னு பாஸும் கேட்க, இதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. பாஸ் கண்ட மாதிரி பேசாங்க பாஸ், ஹீரோ எவ்வளோ தான் முரட்டுத்தனமான கிறுக்கு பயலா இருந்தாலும் இப்படி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டான் சார், அப்படி செய்யற ஆளும் கிடையாதவன் அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச, இதை கேட்ட பாஸும் சரிம்மா நீ சொல்றத நான் நம்புறேன், அதுக்கான ஆதாரத்தை நீ கொண்டு வந்து கம்பெனியோட லாயர்கிட்ட சப்மிட் பண்ணு, மற்றது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு பாஸும் சொல்ல, இதை கேட்ட லாயருக்கு குஷியோ குஷி. லாயரும் ஹீரோயினை பார்த்து, மேடம் நீங்க இந்த கேஸை பத்தி என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம், நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு லாயரும் சொல்ல, லாயர் சொல்றத கேட்ட கம்பெனி ஸ்டாஃப்க்கு இங்க என்னடா நடக்குது, கேஸ் வேற ரோட்ல போற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க, அடுத்த சீன்ல ஹீரோயினும் அவங்க வேலை பார்க்குற பிளேஸ்க்கு வர, அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு அவங்களோட காலேஜ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல, என்னம்மா நாளைக்கு நீ லெக்சர் எடுக்கிறதுக்காக காலேஜ்க்கு வாரேன்னு சொன்ன, அதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு காலேஜோட ப்ரொஃபஸரும் கேட்க, ஹீரோயினும் ஆஹா இதை மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே ஓகே சார் கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அடுத்த சீன்ல ஹீரோக்கு கால் பண்ற மிஸ்டர் யாங்கும், இங்க பாருடா, நீ அடிக்கடி கிளப்க்கு போயிட்டு வர்றது இப்போ உனக்கே பிரச்சனையா வந்துருச்சுடா. கண்டிப்பா அது உன்னோட தலையிலிருந்து வர அருவருப்பான நாத்தம் தாண்டா காரணம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன்னோட தலையில இருக்கிற அந்த நாத்தத்தை இல்லாம ஆக்க பாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஊர்ல இருக்கிற எல்லா ஷாம்புவையும் கொண்டு வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை தலையில ஷாம்புவை பூசி நல்லா அவனோட தலைய கழுவுறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற எம்ஜே பையன்கிட்டையும், டேய் இன்னும் நாத்தம் அடிக்குதான்னு பாருடா, கொஞ்சம் பார்த்து சொல்லுடா அப்படின்னு எம்ஜே பையன்கிட்டையும் கேட்க, எம்ஜேயும் ஹீரோட தலையை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை சார் இப்போ ஒரு நாத்தமும் வருதில்ல அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோவும் சரிடா நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, நான் என்ன சொன்னாலும் கேட்பல்ல அப்படின்னு ஹீரோ எம்ஜேயை பார்த்து கேட்க, எம்ஜேயும் ஆமாம் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு தலையாட்ட, ஹீரோவும் எம்ஜே கிட்ட ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறான். அதோடைய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.